எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அந்த வேத பகுதியில ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அது யாரை போல? கழுகுகளை போல புதுபலன் அடைவார்கள் என்று ஆமென் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். கவனமா கவனித்துக் கொள்ளுங்க. கழுகுடைய வாழ்க்கையில ஆமென் மனுஷனுக்கு எத்தனை நாள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல கழுகுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு 70 வருஷம் ஒரு மனிதனுக்கு குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் கழுகுக்கும் உயிர் வாழ்வதற்கான நாட்கள் 70 என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 40வது வயது ஆகும்போது அந்த கழுகுக்கு ஒரு 2 தீர்மானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று என்ன, ஒன்னில் சாகணும் இல்லைன்னா வாழணும் என்று சொல்லுகிற 2 தீர்மானம் அவங்க எடுக்கும். சாகணும் என்று சொல்லுகிற கழுகு என்ன செய்யணும், எங்கேயாவது போய் தன்னுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளும். ஆனா வாழணும் என்று நினைக்கிற கழுகு என்ன செய்ய தெரியுமா, உயர்ந்த ஒரு கண்மலை மேட்டில் ஓடி போய் தன்னை என்ன செய்யணும், ஒரு இடத்துல உட்கார்ந்து யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து அது என்ன செய்யணும், தன்னை ஒடுக்க ஆரம்பிக்கும். தனக்கு சமூகத்துல என்ன செய்யணும், பழைய அந்த கனத்து போய் இருக்கிற சர்ரத்தை என்ன செய்யும்னா ஒடுக்க ஆரம்பிக்கும். சர்ரம் ஒடுங்க ஆரம்பிக்கும். அது நல்ல வெயிட்டா இருந்த அந்த இறகுகள் எல்லாம் தன்னை விட்டு எடுபட தன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அது முயற்சி எடுக்கும். நகங்கள் எல்லாம் தானே எடுத்து போடுவதற்காக முயற்சி எடுக்கும். கடைசியாக நீங்க பார்ப்பீர்களானால் அந்த கழுகு என்ன செய்யும், ஒரு மொட்டை சூழ்நிலை, ஒரு மொட்டை நிலைமையில ஆமென் இறகில்லாதபடி ஆமென் சரியெல்லாம் ஒடுக்கப்பட்டதா அந்த கழுகு காணப்படுகிற நேரத்துல பார்க்கிறதுக்கு ஒரு அருவருப்பான நிலைமையில அது காணப்படும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த போது ஏறக்குறை 150 நாட்கள் இந்த காரியத்துக்காக அது காத்திருக்கும். கொஞ்ச நாட்கள் ஆகும்போது அது புது இறகு வரும், புதிய சதைகள் வர ஆரம்பிக்கும், புதிய ஆமென் நகங்கள் வர ஆரம்பிக்கும். எல்லாம் வந்த உடனே பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது கடந்து வரும்போது அது புது பலன் அடைந்து ஆமென் அப்படியே பறந்து வரும். அது பறந்து வரும்போது ஏறக்குறைய 30 வருடங்கள் திரும்ப உயிர் வாழ்ந்து சந்தோஷமா தன்னுடைய ஜீவனை என்ன செய்யும், கழிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, ஆமென் ஒரு சாதாரணமான ஒரு பறவைக்கே இப்பேற்பட்ட ஒரு புது பலன் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் மனிதர்களாக நமக்கும் காத்திருக்காம எந்த ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது.